வாழ்க்கை வரலாறு. இன்று நாம் நினைவுகூருகின்ற சிக்ஸ்துஸ் 300ஆம் ஆண்டு உரோமையில் பிறந்தார். இவர் தூய அகஸ்தினாருக்கு நெருங்கிய நண்பர். இவர் துறவறத்தார் இறைமக்கள் என அனைவருடைய நன்மதிப்பையும் பெற்றிருந்தார். அதனால் திருத்தந்தை முதலாம் செலஸ்டினுடைய மறைவுக்குப் பின்னர் அனைவரும் இவரையே திருத்தந்தையாக உயர்த்தினார்கள். திருத்தந்தை சிக்ஸ்துஸ் இயல்பாகவே அமைதியான சுபாவம் உடையவர். ஆனால் திடகாத்திரமான மனதுடையவர். இவருடைய காலத்தில் 2 தப்பறை கொள்கைகள் திருச்சபைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வந்தன. ஒன்று நொஸ்தோரியனிசம், இன்னொரு பெலேஜியனிசம். நொஸ்தோரியனிசம் இயேசு 2 ஆட்கள் என்று சொல்லி வந்தது. அதனால் அது மரியா இறைவனின் தாய் கிடையாது என்று சொல்லி வந்தது. பெலேஜியனிசமோ ஆதிப்பெற்றோர் செய்த பாவத்தின் வழியாக அவருடைய வழிமரபினராகிய நமக்கு ஜென்மப் பாவம் வருவதில்லை என்று சொல்லி வந்தது. இந்த 2 தப்பறை கொள்கைகளையும் திருத்தந்தை அவர்கள் மிகவும் பொறுமையாகத்தான் எதிர்த்தார். அதனால் பலர் கேலி செய்தார்கள், அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாத ஆசாமி என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். அத்தகைய தருணங்களில் கூட இவர் பொறுமையாகவும் அமைதியாகவும் தான் பிரச்சனையை எதிர்கொண்டார். இவருடைய பொறுமையான அமைதியான நடைமுறைக்கு பலன் கிடைத்தது. 433ஆம் ஆண்டு உரோமையில் கூட்டப்பட்ட சங்கத்தில் நொஸ்தோரியனிச தப்பறை கொள்கையை பரப்பி வந்த அலெக்சாந்திரிய நகர சிரில் அதற்கு மன்னிப்பு கேட்டு திருச்சபையோடு இணைந்தார். அது மட்டுமல்லாமல் அலெக்சாந்திரிய நகர் சிரிலுக்கும் அந்தியோக்கு நகர ஜானுக்கும் இடையே பனிப்போர் நடந்து கொண்டிருந்தது. இதனையும் திருத்தந்தை அவர்கள் அமைதி பேச்சு வார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வந்தார். இதனால் அனைவரும் திருத்தந்தை சிக்ஸ்துஸ் அவர்களை வெகுவாக பாராட்டினார்கள். தப்பறை கொள்கைகளுக்கு முடிவு கட்டிய பின் திருத்தந்தை லிபோரியஸ் ஆலயத்தையும் லாத்தரன் பேராலயத்தை புதுப்பிக்கத் தொடங்கினார். இதற்கு ஏராளமான பொருளுதவிகளை மன்னர் 3ஆம் வாலண்டைன் செய்தார். இப்படி பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இறைப்பணியை மிகச் செவ்வனே செய்த திருத்தந்தை சிக்ஸ்துஸ் 440ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் நாள் இறையடி சேர்ந்தார்.